இங்க மீரான்ற அந்த பொண்ணு ரொம்பவே சந்தோஷமா அவளோட லைஃப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கா. அப்ப அவங்க அப்பா வந்துட்டு, "இங்க பாரு உனக்கு டான்ஸ் பிராக்டிஸ் இருக்கு மறந்துறாத. இன்னைக்கு கோவில்ல டான்ஸ் பண்ணணும்." அப்படின்ற மாரி அங்கருந்து சொல்லிட்டு போயிறாரு. அந்த பொண்ணுமே சந்தோஷமா கோவிலுக்கு வந்து நடனம் ஆடுறா. அப்ப அந்த நடனத்த எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சு போகுது. அந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரியவருக்குமே, அதாவது அந்த ஊர்லயே அவர் ரொம்பவே பெரியவர். ஸோ அவருக்குமே அந்த நடனம் ரொம்பவே பிடிச்சு போறதுனால, ஒரு ஆள விட்டு இவங்க அப்பா கிட்ட பேச வைக்கிறாரு. இவங்க ரொம்பவே ஏழ்மையில இருக்கிறதுனால, அவருமே, "இங்க பாரு உன்னோட பொண்ண தேவதாசி ஆக்கிட்ட அப்படின்னா, கண்டிப்பா உன்னோட பொண்ணுக்கு எல்லா சலுகையுமே கிடைக்கும். அதனால நீ ஒரு தேவதாசியா அவள மாத்திரு அப்படின்னு சொல்றா. இத கேட்கிற அவனுக்குமே என்ன சொல்றதுன்னே தெரியல. இங்க இந்த பொண்ணுமே அவளோட ஃப்ரெண்ட் தேவதாசியா இருக்கிறத பார்த்ததுமே, நீயுமே தேவதாசியான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமான்னு சொல்றா. உடனே அவ தேவதாசி ஆகணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்கிறா. ஸோ தேவதாசி ஆகணும் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம டான்ஸ் பண்ணும்போது அவருக்கு பிடிக்கணும். பிடிச்சா கண்டிப்பா நம்ம தேவதாசி ஆயிடலாம்னு சொல்றா. இத கேட்ட உடனேவே அந்த பொண்ணுக்குமே மீரான்ற இந்த பொண்ணுக்கு ரொம்பவே சந்தோஷமாகுது. கண்டிப்பா நானும் ஒரு தேவதாசி ஆகணும்னு நினைக்கிறா. அந்த நேரம் அந்த பெரியவருமே வந்து, "அம்மா உன்னோட டான்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீ கண்டிப்பா தேவதாசின்ற பதவிக்கு உயர்ந்தவ தான். நான் சொல்றேன்." அப்படின்ற மாரி அங்கருந்து அவளுக்கு ஏதோ ஒரு துணிமணிலாம் குடுத்துட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த பொண்ணுமே வீட்டுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா, "அம்மா இங்க பாருங்க. இதெல்லாமே அந்த பெரிய முதலாளி எனக்கு பரிசா குடுத்தாரு. நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். இதெல்லாம் அணிஞ்சுக்கிட்டு நான் வெளியில போகும்போது எல்லாருமே என்ன பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க இல்லையா? அது மட்டும் இல்லாம நான் தேவதாசின்ற பதவியும் அடைய போறேன்மா." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கா.